நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இந்த மாடுகளுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு பர்த்டே வரும், ஆனிவர்சரி வரும், அந்த மாதிரி நாட்களுக்கு ஒரு மாட்டினுடைய பராமரிப்பு செலவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேக் கொடுத்தாங்க. நமஸ்காரம், நான் டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். பொதுவா நம்ம தர்மத்துல வந்து தானத்துல சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷனலா சொல்லும்போது நிதானம் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உறுப்புகள் தானம். அது வந்து நம்மளுடைய காலம் முடிந்த பிறகு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனையோ பேரை வாழ வைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாழும் போதே அன்னதானம், நிதானம் இதெல்லாம் தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, குழந்தை அம்மாவினுடைய கருவறையிலிருந்து வெளியில வந்த உடனே முதல் பால் வந்து தாய்ப்பால். அம்மா கிட்ட இருந்து குடிக்கிற அந்த தாய்ப்பால் தான் உயிர் பால்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த குழந்தைய உயிர் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு உயிர்ப்பால். சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்ல குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களையும் வாழ வைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாடுகளுடைய பசும்பால் தான். குழந்தைக்கு ஏதாவது கஷ்டமா பசும்பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மூலிகையை வந்து கொடுக்கணுமா அப்படின்னா பசும்பால்ல கரைச்சி கொடுங்க அப்படிம்பாங்க. பசும்பால் அப்படிங்கிறது வந்து பசுவினுடைய பால், ஆவினுடைய பால்ங்கிறது. அம்மாவுக்கு அடுத்தது ஆ அப்படின்னு சொன்னா அது வந்து அம்மானு முதல் எழுத்து வந்து ஆல ஆரம்பிக்குது. அடுத்தது ஆண் அடுத்த ஆ சொன்னா அது வந்து ஆவின், அதாவது நம்மளுடைய பசுதான் அதனுடைய முதல் அடுத்த ஒரு உயிர்பால் கொடுக்கறது. குழந்தைகளுக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், உயிர்பால் கொடுக்கறது அந்த பசுதான். அந்த பசுவை வதைக்கிறதோ, அந்த பசுவை அதனுடைய காலம் முடிந்து, அதாவது அந்த கறவை முடிஞ்ச பிறகு அந்த பசுவை கொண்டு போய் அதை நசிச்சு அதனுடைய சதைகளையும் அதனுடைய தோலையும் அதனுடைய எலும்பு அதனுடைய கொம்பு அப்படின்னு அதை வந்து சிதைச்சு அதை அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து வேதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, எத்தனை தலைமுறை எடுத்தாலும் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அதோட பாவம் தீராது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பசுவை வந்து வதை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். எப்படி ஒரு அம்மாவை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்துறோமோ அந்த மாதிரி பசுவை கஷ்டப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு பெரிய பாவகரமான விஷயம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பசுக்களை எல்லாம் நம்ம வந்து அது கஷ்டப்படுத்தாம அதோட கறவை முடிஞ்ச உடனே அது இல்லாம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே ரோட்ல விட்டுறாங்க. அவ்வளவுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ரோட்ல விட்டுறாங்க. சில பேர் அதை வந்து மாட்டுக்கறிக்காக விட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுக்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு அந்த பசுக்களுக்கும் சரி எருமை மாடுகளுக்கும் சரி எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் வெறுமன சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்க பாக்கலாம், இப்ப வந்து நான் முன்னாடி காமிச்ச அத்தனை மாடுகள் இங்க கிட்டத்தட்ட 800 மாடுகள் இருக்கு. இப்ப இந்த மாடுகள்லாம் பாக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அதனுடைய கடைசி காலத்துல இருக்கு, அதனுடைய காலத்தை எண்ணிட்டு இருக்கு. அதாவது எப்போ நம்மளோட காலம் முடியும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி மாடுகளை கூட அதுக்கு கூட எந்த கஷ்டமும் கொடுக்காம சரியான முறையில தீனி, அதுக்கான தண்ணி, அதுக்கான பராமரிப்பு, அதுக்கான மருத்துவம் எல்லாத்தையும் பார்த்து இங்க அழகா வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இது எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு நிஜமா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப அதை பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆவலா இருக்கும்னு தெரியும். அதுதான் திருவள்ளூர் இருக்கு இல்லையா, சென்னையில இருந்து திருவள்ளூர் இருக்கு இல்லையா, திருவள்ளூர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேங்கடாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 5 ஏக்கர்ல அமைஞ்ச மிக அற்புதமான சாதனா கோஷாலா. டாக்டர் சாதனா அவர்கள் லண்டன்ல மருத்துவரா FRCS முடிச்சுட்டு அங்க மருத்துவரா இருந்து அங்க பணியாற்றிட்டு இங்க வந்து அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே இந்த கோஷாலாக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அதான் இந்த சாதனா கோஷாலா. இங்க பாத்தீங்கன்னா 800 மாடுகள் இருக்கு. எல்லா மாடுகளும் இதுக்கு வந்து பாலுக்காகவோ இல்ல அந்த மாட்டை வந்து அதுக்கு ஏதாவது அது லாப நோக்கத்தாகவோ எதுவுமே கிடையாது. மாட்டை நல்ல
மாதிரியா பராமரிக்கிறது தான் இந்த கோஷாலா. எந்த லாபமும் 800 மாடுகளையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நல்லபடியா பராமரிச்சு அதுக்கு சரியான முறையில மருத்துவம், அதுக்கு சரியான முறையில நல்ல தீனி, அதற்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அதை நல்லா குளிப்பாட்டி, அது மட்டும் இல்ல நீங்க எப்ப வந்து இடம் பார்த்தாலும் இடம் சுத்தமா இருக்கும். அத்தனை 2 மாடு வச்சுட்டு இருந்தாலே கஷ்டப்படும் அதை பராமரிக்கிறதுக்கு, சுத்தமா இருக்காது. 800 மாடுகளை வச்சுட்டு அவ்வளவு அழகா இந்த சுத்தமா பராமரிச்சு இத ரொம்ப அழகா பாத்துட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம். ஒரு டூர் போறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், ஒரு நகை வாங்குறோம், எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம். ஆனா இது வந்து காலாகாலத்துக்கும் பரம்பரைக்கும் ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல். இந்த மாடுகளை வந்து நம்ம அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்கான ஒரு மாட்டுக்கான செலவை நீங்க எடுத்து இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா, எதுவுமே கேஷ் கிடையாது, எல்லாமே டைரக்டா அனிமல் வெல்ஃபேர் இந்த அசோசியேஷன் ட்ரஸ்ட்டுக்கு தான் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுத்தா ரொம்ப அழகா பராமரிக்கிறாங்க. டாக்டர் சாதனா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறைவனடி வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாங்க. இந்த மாடுகளுக்காகவே அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிஜமாவே இந்த கால்நடைகளை பராமரிப்பதற்காகவே இருந்துட்டு இப்ப அவங்க வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமான காரியத்தை நம்ம மேடம் கமலாமா கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. கமலாமா தான் நான் மீட் பண்ணேன், இங்க என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. இவ்வளவு அழகான இந்த கோஷாலாவை பார்த்தோன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டார் பர்த்டே, அந்த நாள்ல வந்து நம்ம அவங்களோட சேர்ந்து இந்த கோஷாலாவை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இப்ப முழுமையா இவங்களுடைய பராமரிப்புல இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளும் பகலும் இந்த மாடுகளை ரொம்ப அழகா பராமரிக்கிறாங்க. இருக்கோம்னா சாதனா கோஷாலா அங்க வந்திருக்கோம். இது வந்து திருவள்ளூர்ல இருக்கு இல்லையா, வெங்கடாபுரம் திருவள்ளூர்ல பக்கத்துல. திருவள்ளூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்மா? 18 கிலோமீட்டர்ஸ். நீங்க எல்லாரும் வாங்கி தெரியும், உன் முகம் தெரியும் எனக்கு.